ஹாய் காய்ஸ், நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல்ல இன்று பார்த்தீங்கன்னா காலையில ஒரு 3 அரசு உதவி பெறும் பள்ளியில் வேலை வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ அத பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டிருந்தோம். தற்போது பார்த்தீங்கன்னா 4 அரசு உதவி பெறும் பள்ளியில உங்களுக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்குங்க. ஸோ நிரந்தரமான பட்டதாரி ஆசிரியர் வேலைங்க. காலையில 3 இப்ப நாளை மொத்தம் 7 ஸ்கூலுக்கு பார்த்தீங்கன்னா வந்திருக்குங்க. காலியிடம் பொறுத்தவரைக்கும் பல்வேறு காலியிடங்கள் அமைந்திருக்குன்னு சொல்லி குடுத்துருக்காங்க. இந்த பள்ளியில நீங்க பார்த்தீங்கன்னா விண்ணப்பித்தா உங்களுக்கு வேலை உறுதிங்க. ஸோ இத பார்த்தீங்கன்னா மிஸ் பண்றாதீங்க. இந்த முறை விட்டீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா எப்ப கிடைக்குதுன்னே நம்ம சொல்ல முடியாதுங்க. எந்த ஒரு வாய்ப்பா இருந்தாலும் கிடைக்கும்போது நாம பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கணுங்க. நாம பார்த்தீங்கன்னா பயன்படுத்திக்கணும். இந்த முறை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தும் அத நாம ஏன் மிஸ் பண்ணோம்னா, மிஸ் பண்ண பார்த்தீங்கன்னா அத அப்படியே தள்ளிட்டு தான் போகணும். ஸோ எந்தெந்த ஸ்கூலுக்கு விண்ணப்பிக்கணுமோ, அதே மாரி எந்த ஸ்கூலுக்கு நேர்காணலுக்கு போகணும் நீங்க பார்த்து அதுக்கு தகுந்த மாரி பண்ணுங்க. உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். இது மாதிரி ஆசிரியர் தொடர்பான வேலைவாய்ப்பு தகவல்லாம் தெரிஞ்சுக்க நம்மளுடைய ட்ரெண்டிங் ஜாப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணி விடுங்க. ஒரே ஒரு லைக் பண்ணிங்க. வாங்க விரிவா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஸ்கூல் பொறுத்தவரைக்கும் பாருங்க. மாரியப்பா தர்ம வித்தியாசாலை நடுநிலைப் பள்ளியில உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நடுவிற்பட்டி, எட்டயபுரம் இந்த ஸ்கூல்ல உங்களுக்கு 4/3/2026ல உங்களுக்கு நேர்காணல் நடைபெறுதுங்க. நீங்க விண்ணப்பிக்க தேவையில்ல. டைரக்ட்டா நேர்காணலுக்கு போனா போதும்ன்னு சொல்லிக் குடுத்துருக்காங்க. ஸோ என்னென்ன டாக்குமெண்ட் எடுத்துட்டு போணும் எல்லாமே நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சொல்றேன். அதெல்லாம் எடுத்துட்டு போங்க. அடுத்து இன்னொரு ஸ்கூல் பாருங்க. எல்இஎஃப்இ எண்ட் அண்ட் கார்டன் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூலுங்க. 374 செரி ரோடு, அஸ்தம்பட்டி, சேலம் மாவட்டத்துல இருக்குதுங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு பிரைவேட் ஸ்கூலுங்க. தேவைப்படுறவங்க நீங்க பார்த்தீங்கன்னா விண்ணப்பிச்சு ஜாப் வாங்கிருங்க. அடுத்து பாருங்க. துறைமுக மேல்நிலைப் பள்ளிங்க. வ.உ.சி. துறைமுக குடியிருப்பு வளாகம், தூத்துக்குடி மாவட்டங்க. 628004 இந்த பின்கோட்ல பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூல் இருக்குது. இங்க உங்களுக்கு 4/3/2026 விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. 4 ஸ்கூல் ஆயிடுச்சுங்களா? அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாருங்க. கிங்ஸ் மெட்ரிக் ஹையர் செகண்டரி ஸ்கூல், எம்பிகேஜி, பண்ணைக்காசம், காட்பாடி, வேலூர் மாவட்டங்க. ஸோ உங்களுக்கு மொபைல் நம்பர்லாம் குடுத்துருக்காங்க. 98 43 46 21 20. ஸோ இதுக்கு விண்ணப்பிக்கிறதுக்கான லாஸ்ட் டேட்டா பார்த்தீங்கன்னா 4/3/2026 தான் லாஸ்ட் டேட்டா சொல்லி குடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டும் கிடையாதுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்னும் நெறைய ஸ்கூல்லாம் வேகன்சி வந்துட்டு இருக்குதுங்க. நம்மளுடைய சேனல் பார்த்தீங்கன்னா டே டூ டே பார்த்தீங்கன்னா வீடியோ போட்டுட்டே இருக்கோம். நம்மளுடைய சேனல பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. ஸோ இப்போ பாருங்க என்னென்ன ஆவணங்கள் எடுத்துட்டு போகணும்னு நான் பார்த்தீங்கன்னா தெளிவா சொல்றேன். ஒரு 9 ஆவணங்கள் தான். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் நீங்க பார்த்தீங்கன்னா எடுத்துக்கங்க. அடுத்து 12ஆம் வகுப்பு மதிப்பெண் சான்றிதழ் எடுத்துக்கங்க. அடுத்து பிசி அண்ட் டிகிரி பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. டிகிரிங்கும்போது நீங்க இளங்கலையா, முதுகலையா, ஸ்கூல் என்ன நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்களோ அதுக்கு தகுந்த மாரி நீங்க டிகிரி படிச்சிருப்பீங்க. அத நீங்க எடுத்துக்கங்க. பிளஸ் பிஎட் படிச்சிருப்பீங்க. அதுக்கான டிகிரி சர்டிஃபிகேட், மார்க் ஷீட் எடுத்துட்டு போங்க. டிகிரின்றது நீங்க பார்த்தீங்கன்னா டிகிரி சர்டிஃபிகேட் மட்டும் எடுத்துட்டு போயிடாதீங்க. மார்க் ஷீட் எல்லாமே இன்க்ளூட் ஆகும். அடுத்து டிசி நீங்க லாஸ்ட்டா எது படிச்சீங்கன்னா அதில டிசி குடுத்துருப்பாங்க. அத எடுத்துக்கங்க. ரெஸ்யூம் வித் ஃபோட்டோ. ரெஸ்யூம் பார்த்தீங்கன்னா உங்ககிட்ட ஆல்ரெடி இருக்கு. அதில ஃபோட்டோ ஒட்டிக்கங்க. நீங்க பார்த்தீங்கன்னா 2 ஆர் 3 காப்பி பார்த்தீங்கன்னா ஜெராக்ஸ் எடுத்துங்க. ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா ஒரு 5, 6 ஃபோட்டோ கொண்டு போங்க. ஆதார் கார்டு கேட்கறாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் கேட்கறாங்க. இருந்துச்சுன்னா கொண்டு போங்க. எந்தெந்த ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா கம்பல்சரியா கேட்கறாங்களோ அதெல்லாம் கொண்டு போங்க. இல்ல மற்ற ஸ்கூல்லாம் பார்த்தீங்கன்னா தேவையில்லன்னா விட்டுருங்க. உங்ககிட்ட இருந்தா கொண்டு போங்க. ஏன்னா நம்மகிட்ட வச்சுக்கிட்டு அது ஏன் நம்ம பார்த்தீங்கன்னா இல்லன்னு சொல்லுவோம்னா, இருந்துச்சுன்னா நமக்கு முன்னுரிமை கூட குடுப்பாங்க. சாதி சான்றிதழ். உங்க கம்யூனிட்டி இனச்சுழற்சி வயசுக்கு பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. ஸோ அதுவும் கம்பல்சரி. இதர சான்றிதழ். நீங்க வேற ஏதாவது கோர்ஸ் இந்த மாரி ஏதாவது எக்ஸ்ட்ரா படிச்சிருந்தீங்களா, அது கொண்டு போங்க. உங்களுக்கு முன்னுரிமை குடுப்பாங்க. 9வதா ஒரே ஒரு சான்றிதழ்ங்க. அது என்னன்னா டெட் எக்ஸாம்ங்க. அந்த டெட் எக்ஸாம்ல நீங்க பேப்பர் 1, பேப்பர் 2 பாஸ் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்க கொண்டு போங்க. அதுக்கு தகுந்த மாரி உங்களுக்கு முன்னுரிமைலாம் இருக்கும். அதே மாரி இப்பலாம் எல்லா ஸ்கூல்லயுமே பார்த்தீங்கன்னா கம்பல்சரியா பார்த்தீங்கன்னா கேட்கறாங்க. ஸோ அதனால நீங்க பாஸ் பண்ணவைங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப பார்த்தீங்கன்னா அருமையான வாய்ப்பா இருக்குதுங்க. ஏன்னா தமிழகத்துல நெறைய பேர் ஆசிரியர் தொடர்பான வேலைவாய்ப்புக்கு போட்டி போட்டுக்கிறாங்க. அதனால தான் தமிழக அரசு பார்த்தீங்கன்னா டெட் எக்ஸாம் கொண்டு வந்தாங்க. அதுலயும் பேப்பர் 1, பேப்பர் 2ன்னு இந்த மாரி பார்த்தீங்கன்னா கொண்டு வந்துட்டாங்க. இதுல பாஸ் பண்ணி நெறைய பேர் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன பார்த்தீங்கன்னா அரசு வேலை குடுக்காம நிறுத்தி வச்சுக்கிறாங்க. ஸோ என்னன்னு தெரியல. இந்த மாரி பார்த்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசு உதவி பெறும் பள்ளியில எடுக்குறாங்க. நீங்க இதுல ஒர்க் பண்ணி ஜாயின் பண்ணுங்க. உங்களுக்கு அரசு வேலை கிடைச்சுன்னா, நீங்க அதுல இத ரிசைன்மென்ட்டா அதுல கூட போயிரலாம். சரி, ஆசிரியர் தொடர்பான வேலைவாய்ப்பு தகவல் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. ஒரு லைக் பண்ணீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.